பாவத்தை பார்த்து என்னைய பார்க்க நீ போக போக அது போட ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்திருந்து ஆவியில அழகாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் சபை நடுங்கணும். ஆதி சபையை பார்த்து ஜனங்கள் நடுங்கினார்கள். அவர்களை குறித்த பயம் அவர்களை பிடித்ததில்லை என்று சொல்கிறது 5வது அதிகாரத்தில். என்ன குறித்தும் ஜனங்கள் நடுங்கணும். நீ நடந்து போனா பிசாசு ஓடணும். நடந்து போனா ஜான் வெஸ்லி என்கிற ஒருவரை குறித்து சொல்லுவார்கள். அவர் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரிக்கு போனார். ஃபேக்டரியில இருந்த எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது ஃபேக்டரி நின்று போச்சுது. அவர் ஒரு வார்த்தையும் பேசல. அதை குறித்து சரித்திரம் எழுதுகிறவர்கள் அவருடைய பரிசுத்தம் அவர்களை பாதித்து. ஐயா, ஒரு ஆளுடைய பரிசுத்தம் அவ்வளத்தை பாதிச்சுன்னா நாகையை சுற்றிலும் இருக்கிற இத்தனை பரிசுத்தவான்களும் எல்லாரும் பரிசுத்தையே வாஞ்சித்து பரிசுத்தாவியில் அடலாகி பரிசுத்தாவின் அந்த நெருப்பில நடப்பதனால் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறதில்லையா? இந்த சமுதாயம் நடுக்கிறதுக்கும் ஒரு தடை இருக்காது. நம்ம எங்கேயோ தப்புறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன காரியம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறது அழைப்பளித்தார். ஒருவேளை மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். மற்ற மதங்களையும் மொட்டை போட்டா ஏதாவது நடக்கும், குளிச்சா ஏதாவது நடக்கும், கோயிலுக்கு போனா ஏதாவது கிடைக்கும், தர்காவுக்கு போனா ஏதாவது கிடைக்கும் அவங்களும் நம்புறாங்க. நம்மளும் அப்படி நம்பலையா. இயேசுவின் பின்னால போனா நானும் அவரை போல பரிசுத்தமா மாறிடுவேன். அதுதான் ஐயா. இதை எந்த ஆளும் செய்ய முடியாது ஐயா, எந்த மதமும் செய்ய முடியாது ஐயா. கிறிஸ்துவை பின் செல்வதற்கு காரணம் ஏதோ சுகம் கிடைக்கும் அல்ல, ஏதோ படிப்பு கிடைக்கும் அல்ல, ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் அல்ல. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன அழைத்த அந்த ஆண்டவர் என்ன பரிசுத்தர் கூட்டங்களின் நடுவில், பரிசுத்தர்களின் கூட்டத்தின் நடுவில், பரிசுத்தவான்களின் நடுவில் என உயர்த்துவதற்கு அழைக்கும் அன்பு தெய்வம். அந்த வல்லமையினால நான் பாவத்தினால் அழித்து அப்படி இந்த தேசத்துல சுத்தி வந்தாச்சுன்னா